ஒரு மிருகத்தரமான முறையிலே எங்களுடைய ரமலான் மாதம் என்று பாராமல் நோன்பு காலத்திலே ஒரு ஆன்மீக தலைவரை ஒரு ஜனநாயக ரீதியிலே வந்த ஒரு மனிதரை அப்படியே கொலை செய்திருக்கிறார்கள். ஒரு பெண்மணி அவர் காலையிலே பேசுகின்ற போது கேட்டேன். அவர் சொன்னார், பொருளாதார ரீதியான நிலைமை காரணமாகத்தான் நாங்கள் இந்த யுத்தத்திலே நடுநிலைமையாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானின் எத்தனை தலைவர்களை படுகொலை செய்தாலும் 7000 வருடங்கள் நாகரிகத்தை உருவாக்கிய ஈரான் நாட்டினை நீங்கள் நினைப்பது போல் அவ்வளவு விரைவாக வீழ்த்திவிட முடியாது என்பதை நான் இந்த சபையிலே சொல்ல விரும்புகின்றேன். ஈரான் நாட்டின் தலைவர்களை படுகொலை செய்யும் செயற்பாடுகளுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் பெரும் விலையை கொடுக்க வேண்டி வரும் என்பதை எதிர்காலம் உங்களுக்கு தெரியும். அமெரிக்காவும் இஸ்ரேலும் 3ஆம் உலக யுத்தம் ஒன்றை உருவாக்குவதற்கான கொடூரமான செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் முழு உலகமுமே பாதிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு காலமும் சவுதி அரேபியா மக்களை பாதுகாப்பதாக அமெரிக்கா எங்களை நம்ப வைத்து செய்யப்பட்டது. இப்போதுதான் எங்களுக்கு புரிகிறது, இஸ்ரேலை பாதுகாப்பதற்காகத்தான் அமெரிக்கா சவுதியிலே இருந்தது என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலே நமது நாட்டின் ஜனாதிபதி அவர்களும் அரசாங்கமும் ஈரான் நாட்டின் இறைமையை மீறி அந்த நாட்டுக்குள் அத்துமீறிய ஈரான் நாட்டின் அதி உச்ச ஆன்மீக தலைவர் அவர்களை குடும்பம் முக்கியஸ்தரை பாதுகாப்பு அதிகாரிகளை படுகொலை செய்த அமெரிக்காவையும் இஸ்ரேலை கண்டித்து அறிக்கை விடாமல் இருப்பதை எங்களுக்கு முஸ்லிம்களை பொறுத்தவரை ஒரு வேதனையாக இருக்கிறது. ஒரு விஷயத்தை சொன்னார் அவர், ஈரானும் பிழை அமெரிக்காவும் பிழை என்று சொன்னார். இல்லை, ஈரான் பிழை இல்லை. ஈரான் சும்மா இருந்த ஈரானைத்தான் இந்த அமெரிக்காவும் இந்த மிலேச்சத்தனமான தாக்கியது என்பதை உங்களுக்கு சொல்லி அதை கண்டிக்கிறேன்.